கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சவுல் ராஜாவின் பேரனும் யோனத்தானின் மகனுமான மேவிபோசேத் தாவீது ராஜா அவருக்கு செய்த உதவிகளை பற்றி நாம் இதில் பார்க்க போகிறோம். தந்தையும் தாத்தாவும் போரில் இறந்த பின் அவர் பயத்தில் மறைந்து லோதேபார் என்னும் இடத்தில் தனிமையாக மிகவும் கஷ்டத்துடன் வாழ்ந்து வந்தார். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டார். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தன்னிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டார். அவன், அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதின் இடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவிபோசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். தேவனின் கருணையும் கிருபையும் எவ்வளவு உயர்ந்தது என்பதை மேவிபோசேத் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். நாம் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மை உயர்த்தி அதற்குரிய கனத்தை தருவார். ஆண்டவரே இயேசுவே, மேவிபோசேத்தை போல என் பலவீனங்களிலும் நீர் எனக்கு கிருபை செய்தருளும். பயத்தை நீக்கி உமது மேசையில் இடம் கொடுத்த தாவீதை போல உமது அன்பில் என்னை நிலை நிறுத்தும். உமது தயை என் வாழ்க்கையில் தெளிவாக வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன்.